வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரிக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும். அதில் 50% மார்க் எடுத்துருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக இருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டியில் என்ன மெஷர் பண்ணுதுன்னா, ஜென்ரலாக என்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளானிங் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் நியூ பிளானிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக்காக, இது எல்லாமே பற்றி வருங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸில் என்ன டீச் பண்ணுவாங்கன்னா, சேஃப்டியோட மெஷின்ஸ் பற்றி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபயரை ப்ரிவென்ஷன் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே இந்த கோர்ஸில் டீச் பண்ணுவாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 1, டிசைன் திங்கிங், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 2, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் 2, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஒர்க் ஷாப் டெக்னாலஜி, ஓப்பன் எலக்டிவ் 1. நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 3, கெமிக்கல் இன்ஜினியரிங் 1, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் மெஷரிங் அனலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோ மிஷின்ஸ், எலமெண்ட்ஸ் ஆஃப் மிஷின் டிராயிங், பிரின்சிபல் ஆஃப் சேஃப்டி, மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா அப்ளைட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் 2, யூனிட் ஆப்ரேஷன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃபயர் இன்ஜினியரிங் 1, பேசிக் கான்செப்ட், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஓப்பன் எலக்டிவ் 2, கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் 2.0. செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் 3, ப்ராசஸ் டெக்னாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டிசைன், ஃபயர் இன்ஜினியரிங் 2, எக்யூப்மெண்ட், ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி இன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓப்பன் எலக்டிவ் 3, ப்ரோக்ராம் எலக்டிவ் 1. நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட், கெமிக்கல் ப்ராசஸ் சேஃப்டி, ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஃபயர் இன்ஜினியரிங் 2, மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபயர் கண்ட்ரோல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் 3.0, ப்ரோக்ராம் எலக்டிவ் 2. செமஸ்டர் 7ல் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஹசார்ட், சேஃப்டி இன் ரேல் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட், சேஃப்டி இன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, ஃபயர் இன்ஜினியரிங் 4, ப்ரோக்ராம் எலக்டிவ் 4. நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 8ல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன்ஜினியரிங், அட்வான்ஸ்டு சேஃப்டி இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் கிளைம் செட்டில்மெண்ட், ப்ரோக்ராம் எலக்டிவ் 5. படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 8 லேக்ஸ் வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு எந்த மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஆஃபீஸர் ஆகலாம், அசிஸ்டன்ட் ஃபயர் ஆஃபீஸர் ஆகலாம், சேஃப்டி வார்டன், ஃபயர் அலாரம் டெக்னீஷியன், ஹெச்சி அசிஸ்டண்ட் ஆகலாம், ஃபயர் சர்வேயர் ஆகலாம், சேஃப்டி சூப்பர்வைசர் ஆகலாம், ஹெச்எஸ்சி ஆஃபீஸர் ஆகலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஆகலாம், சேஃப்டி ஆடிட்டர், ஃபயர் ஆஃபீஸர், சேஃப்டி கிராக்கர், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாங்க. கம்பெனிஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒராக்கல், விப்ரோ, வெரிசன், டிசிஎஸ், எல்என்டி இன்ஃபோடெக், ரிலையன்ஸு, சாம்சங்கு, மைக்ரோசாஃப்ட்டு, இன்ஃபோசிஸு, இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 லேக்ஸ்லேருந்து 15 லேக்ஸ் வரைக்கும் பெர் annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.